அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மிக முக்கியமான விஷயம். உங்கள் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க? திமுக, அதிமுக, மற்ற கட்சிகள் எல்லாமே எவ்வளவு தொகுதிகளில் ஒவ்வொரு வேட்பாளர் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வென்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். மொத்தமாக 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் தனித்துவமாக வெற்றி பெற்றிருக்கு. 11 சீட்டுகள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுகவில் இருந்து உடைஞ்சு இப்போது தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் யார் யார் எவ்வளவு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க, எத்தனை வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஃப்யூச்சரில் இது ஒரு டேட்டா பேஸாக கூட அமையும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் சட்டமன்ற தொகுதியில் எந்த வேட்பாளர்கள் எவ்வளோ வித்தியாசங்களில் ஜெயிச்சிருக்காங்க, எவ்வளோ வித்தியாசங்களில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் ப்ளே பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். முதல்ல தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை வென்றிருக்குது. படிப்படியாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் 59 இடங்கள், ஏடிஎம்கே 47 இடங்கள், காங்கிரஸ் 5 இடங்கள், பாமக 4 இடங்கள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்கள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 இடங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்கள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஎம் 2 இடங்கள், பாரதிய ஜனதா பார்ட்டி 1 இடம், அதே போல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் டிஎம்டிகே 1 இடமும், அதே போல் அம்மா முன்னேற்ற கழகம் 1 இடமும் வென்றுள்ளது. மொத்தமாக 234 இடங்களில் முதலாக நம்ம எதை பார்த்துடலாம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் எத்தனை இடங்களில் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்கிறத பார்த்துருவோம். முதல்ல கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் எஸ் விஜயகுமார் தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்றிருக்கார். இவருடைய வாக்கு எவ்வளோ வாங்கியிருக்கார் அப்படின்னா 94,320 வாக்குகள் பெற்றுள்ளார். எவ்வளோ வித்தியாசங்களில் ஜெயிச்சிருக்காருன்னா 27,945 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இவருடன் போட்டியிட்ட திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர்கள் 2 பேரும் வாங்கிய வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதிமுகவில் சுதாகர் அவர் தான் 2வது இடத்துல இருக்கார். 66,375 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. டிஎம்கேல வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,492 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவர் பேர் கோவிந்தராஜன் அப்படிங்கிறவர் இந்த தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காரு. சக வேட்பாளர்களாக இங்கே போட்டியிட்டவங்க இதுதான் லிஸ்ட்டு. நோட்டா 937 ஓட்டு இந்த தொகுதியில் வாங்கியிருக்கு, அதாவது கும்மிடிப்பூண்டியில். இதுதான் கும்மிடிப்பூண்டியோடைய டீட்டெயில்ஸு. அடுத்ததாக பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் ரவி எம்எஸ் அப்படிங்கிறவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வென்றுள்ளார். 1,10,439 ஓட்டுகள் பெற்று வென்றுள்ளார். வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா 55,768 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட துரை சந்திரசேகர் அவர்கள் 54,671 ஓட்டு பெற்றுள்ளார். ஏடிஎம்கேல போட்டியிட்ட பலராமன் 51,468 ஓட்டுகள் மட்டுமே பெற்று இந்த இடத்துல தோல்வி தழுவி இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடியவங்க எத்தனை வேட்பாளர்கள் போட்டிகிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இங்கே நோட்டாவில் 865 ஓட்டு பதிவாகிருக்குது அப்படிங்கிறதையும் இந்த தரவு மூலிமா நம்ம பார்த்துக்கிறோம். மூன்றாவதாக திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 92,190 ஓட்டு வித்தியாசத்தில் 190 ஓட்டுகள் பெற்று வென்றுள்ளார். 24,760 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. டாக்டர் டி அருண்குமாருங்கிறவர். இங்கே போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் விஜி ராஜேந்திரன் தோல்வியை தழுவி இருக்கிறார். எத்தனை வாக்குகள் இவர் பெற்றுள்ளார் அப்படின்னா 67,430 ஓட்டு இவர் வாங்கியிருக்காரு. அதே போல் ஏடிஎம்கேல போட்டியிட்டவர் ரமணா அப்படிங்கிறவர் போட்டியிட்டிருக்காரு. 56,562 ஓட்டு மட்டுமே இவர் வாங்கி தோல்வியை தழுவி இருக்கிறார். இந்த தொகுதியில் போட்டியிட்ட இண்டிபெண்ட் வேட்பாளர்கள் மற்றும் மற்ற கட்சியினரும் போட்டியிட்டிருக்காங்க. இங்கே நோட்டா வாங்கி இருக்கக்கூடியது 1,132 ஓட்டுகள் பெற்று இருக்குது நோட்டா. பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பிரகாசம் பார்த்தீங்கன்னா 1,61,309 வாக்குகள் பெற்றுள்ளார். இவர் எவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காருன்னா 72,740 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. டிஎம்கே சார்பில் தோல்வி விட்டு கிருஷ்ணசாமி 88,569 ஓட்டு பெற்றுள்ளார். அதே போல் ஏழுமலைங்கிறவர் அம்மா முன்னேற்ற கழகத்தில் போட்டியிட்டவர் 43,280 ஓட்டு பெற்று இவரும் தோல்வியை தழுவியிருக்கிறார்.
இந்த தொகுதியில் வந்து போட்டியிட்ட வேட்பாளர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் வந்து இங்கே நோட்டா வந்து 1571 ஓட் வந்து நோட்டாவுக்கு விழுந்திருக்கு. இது பூந்தமல்லியினுடைய டீட்டெயிலு. ஆவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வி ரமேஷ்குமார் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்று இருக்கிறார். 1,80,384 ஓட்டுகள் பெற்று இவர் வந்து வெற்றி பெற்றுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு 1,04,073 ஓட்டுகள் வந்து பெற்று தோல்வியை தழுவி இருக்கிறார். அதே போல் பாரதிய ஜனதா பார்ட்டி 39,605 ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருக்காங்க. இண்டிபெண்ட் வாக்காளர்களின் எண்ணிக்கை பார்த்துக்குங்க. அதே போல் இங்கே நோட்டா வாங்கி இருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1533. நோட்டா வந்து குறைஞ்சது 1000 வாங்கிட்டு இருக்கு. ஒரு சில இடத்துங்கள மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ரேவந்த் பெற்றிருக்கார். 1,40,725 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவர் வந்து 61,509 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து 80,216 ஓட்டுகள் பெற்று கணபதி அவர் வந்து தோல்வியை தழுவி இருக்கிறார். பெஞ்சமின் அப்படிங்கிறவர் வந்து ஏடிஎம்கேல போட்டியிட்டு அவரும் தோல்வியை தழுவி இருக்கிறார். 54,705 வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் வந்து போட்டியிட்ட சக வேட்பாளர்களின் டீட்டெயிலை வந்து நம்ம பார்க்குறோம். அதே போல் இங்கே நோட்டா வாங்கி இருக்கக்கூடியது 1462 ஓட்டு வந்து நோட்டா வாங்கி இருக்குது. அடுத்ததாக அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவங்க வந்து டிவிகே சார்பில் வந்து பாலமுருகன் அப்படிங்கிறவர் வந்து வென்றிருக்கிறார். 1,33,339 ஓட்டு பெற்று இவர் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார். இங்கே வந்து 58,781 வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கேல போட்டியிட்ட டாக்டர் ஏபி பூர்ணிமாங்கிறவங்க வந்து 74,558 ஓட்டு மட்டுமே பெற்று தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் போட்டியிட்ட KN சேகர் அவர் வந்து 35,997 ஓட்டு மட்டுமே பெற்று இவரும் தோல்வி அடைந்திருக்கிறார். இண்டிபெண்ட் வாக்காளர்கள் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து நோட்டா பெற்றிருக்கக்கூடியது வந்து 1490 ஓட்டு வந்து நோட்டா வந்து வாங்கியிருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்கிறத பார்த்துடலாம். இங்கே வந்து மாதவரத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் அப்படின்னு பார்த்தோம்னா ML விஜயபிரபா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வென்றிருக்கிறார். இவர் வந்து 1,90,462 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். 94,985 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. பெரிய வெற்றி தான் இருக்குது. அதே போல் வந்து டிஎம்கேல போட்டியிட்டவர் வந்து 95,477 ஓட்டு மட்டுமே வந்து வாங்கி தோல்வியை தழுவி இருக்கிறார். 2வது இடத்துல. 3வது இடத்துல வந்து ஏடிஎம்கே 59,290 ஓட்டு மட்டுமே வாங்கி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்த தொகுதியில் வந்து டிஎம்கே வேட்பாளர் வந்து சுதர்சனம், ஏடிஎம்கே வேட்பாளர் வந்து மாதவரம் வி மூர்த்திங்கிறவர். இண்டிபெண்ட் வாக்காளர்கள் அனைவரையுமே வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நோட்டா வந்து 1394 ஓட்டுகள் வந்து இந்த பகுதியில் வந்து நோட்டா பெற்றுள்ளது. இந்த திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய டீட்டெயிலாக பார்த்துருவோம். இங்கே செந்தில்குமரன் அப்படிங்கிறவர் வந்து போட்டியிட்டு வென்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 1,10,67 ஓட்டுகள் பெற்று வென்றிருக்கிறார். இங்கே வந்து 53,564 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த இடத்துல போட்டிகிட்டு இருக்குது. மார்க்சிஸ்ட்டு சுந்தரராஜுங்கிறவர் வந்து போட்டிட்டு தோல்வியை தழுவியிருக்கிறார். 2வது இடத்துல இருக்கார். 56,503 ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருக்கிறார். 3வது இடத்துல ஏடிஎம்கே வந்து போட்டிகிட்டு இருக்குது. இங்கே வந்து 28,320 ஓட்டுகள் மட்டுமே பெற்று இவரும் வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இண்டிபெண்ட் வாக்காளர்களின் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் நோட்டா வாங்கியிருக்கக்கூடியது வந்து 805 வாக்குகளை நோட்டா இந்த தொகுதியில் வந்து பெற்றுள்ளது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த தொகுதியில் வந்து யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா மரியா வில்சன் அப்படிங்கிறவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இங்கே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 97,800 ஓட்டுகள் வந்து வெற்றி பெற்றுள்ளார். 49,668 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2வது இடத்தை பிடித்த திராவிட முன்னேற்ற கழகம் ஜான் எபினேசருங்கிறவர் வந்து 48,132 ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருக்கிறார். ஏடிஎம்கேல வந்து RS ராஜேஷுங்கிறவர் வந்து 26,892 ஓட்டுகள் மட்டுமே பெற்று தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட இண்டிபெண்ட் வேட்பாளர்களை டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
அதே போல் இங்கே அதிகப்படியான இண்டிபெண்டன்ட் வேட்பாளர்கள் போட்டிட்டு இருக்காங்க. 561 ஓட்டு வந்து நோட்டா பெற்றுள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த தரவு மூலிமா பார்க்குறோம். அடுத்ததாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய டீட்டெயிலை பார்த்துறோம். மிக முக்கியமாக கருதப்படக்கூடியது தான் இது. இங்கே தான் விஜய் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,365 ஓட்டு வந்து பெற்றிருக்கிறார். 53,715 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து இவர் ஜெயிச்சிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து ஆடி சேகர் அவர் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,650 ஓட்டு மட்டுமே பெற்று தோல்வியை தழுவியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து திலகபாமாங்கிறவங்க போட்டிட்டு இவங்களும் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். 8,561 ஓட்டு மட்டுமே பெற்று இவங்களும் வந்து தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் அதிகம். அவங்களோட டீட்டெயில் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து இங்கே நோட்டா வாங்கியிருக்கக்கூடியது 601 எண்ணிக்கையில் வந்து நோட்டா ஓட்டுகளை பெற்றுள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டிட்டு இருக்காங்கிறதையும் பார்த்துடலாம். விஎஸ் பாபு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 82,997 ஓட்டு பெற்று வென்று இருக்கிறார். இங்கே தான் ஸ்டாலின் அவர் வந்து தோல்வியை தழுவி இருக்கிறார். முன்னாள் முதல்வர் இவர் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74,202 ஓட்டு மட்டுமே பெற்று இவர் தோல்வியை தழுவி இருக்கிறார். இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து சந்தான கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இவர் வந்து 18,430 ஓட்டு மட்டுமே பெற்று தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். விஎஸ் பாபு அவர்கள் தான் வந்து இங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. இங்கே இண்டிபெண்டன்ட் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக இங்கே நோட்டா வாங்கியிருக்கக்கூடியது 892 ஓட்டு வந்து இங்கே நோட்டா பெற்றுள்ளது அப்படிங்கிற தரவையும் வந்து பார்க்குறோம். இலிவாக்கத்தில் வந்து சட்டமன்ற தொகுதியில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 66,445 ஓட்டு வந்து பெற்று இவர் வெற்றி பெற்று இருக்கிறார். எவ்வளோ வித்தியாசம்னா 17,302 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து இவர் ஜெயிச்சிருக்காங்க. 49,143 ஓட்டுகள் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர் வந்து கார்த்திக் மோகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில். விஜயகுமார் எஸ்ங்கிறவர் வந்து 19,338 ஓட்டுகளை பெற்று மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஏடிஎம்கே சார்பில். இண்டிபெண்ட் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ பேர் போட்டிகிட்டு இருக்காங்கிறதையும் பார்த்துக்குங்க. இங்கே வந்து நோட்டா வாங்கியிருக்கக்கூடியது 695 ஓட்டுகளை வந்து நோட்டா பெற்றுள்ளதுங்கிறதையும் நம்ம தரவில் பார்க்க முடியுது. திருவிகா நகரில் போட்டியிட்டவங்க வந்து யார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இங்கே வெற்றி பெற்றவர் வந்து பல்லவி எம்ஆர் பல்லவிங்கிறவங்க தமிழக வெற்றி கழக சார்பில் 69,125 ஓட்டுகள் பெற்று வென்றுள்ளார். 22,333 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இங்கே இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் KS ரவிச்சந்திரன். இவர் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு 46,792 ஓட்டு மட்டுமே பெற்று இரண்டாம் இடம் பிடித்துள்ளார். மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடியவங்க வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவியார் போட்டியிட்டது வந்து ஏடிஎம்கே சார்பில். இவங்க மூன்றாம் இடத்துக்கு போயிட்டாங்க. 23,304 ஓட்டுகள் மட்டுமே பெற்று தோல்வியை தழுவியிருக்காங்க. இண்டிபெண்ட் வேட்பாளர்கள் இங்கேயும் வந்து நிறையா இருக்காங்க. 527 ஓட்டுகள் வந்து நோட்டாவுக்கு விழுந்திருக்குது இந்த சட்டமன்ற தொகுதியில். அடுத்ததாக எக்மோர் தொகுதியில் ராஜ்மோகன் அவர்கள் வந்து போட்டியிட்டு வென்றிருக்காங்க டிவிகே சார்பில். 53,901 ஓட்டு பெற்று ஜெயிச்சிருக்காங்க. 10,804 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இரண்டாவது இடத்துல வந்து டிஎம்கே சார்பில் தமிழன் பிரசன்னாங்கிறவர் வந்து தோல்வியை தழுவியிருக்கிறார். 43,097 ஓட்டுகள் மட்டுமே வாங்கி இரண்டாம் இடம். மூன்றாம் இடத்துல வந்து ஏடிஎம்கே அபிஷேக் ஆறுங்கிறவர் 18,191 ஓட்டுகள் மட்டுமே பெற்று தோல்வியை தழுவியிருக்கக்கூடியதையும் பார்க்குறோம். இண்டிபெண்ட் வேட்பாளர்கள் டீட்டெயில் பார்த்தாச்சு. அதே போல் 695 நோட்டா ஓட்டுகள் வந்து இங்கே நோட்டாவுக்கு விழுந்திருக்குது. அடுத்ததாக ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் வந்து கேவி விஜய் தாமு அப்படிங்கிறவர் வந்து டிவிகே சார்பில் ஜெயிச்சிருக்காங்க. 59,091 ஓட்டுகள் பெற்று இவர் வென்றிருக்காரு. 14,249 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. டாக்டர் சுபீர் கான் அப்படிங்கிறவர் வந்து இரண்டாம் இடத்தை பிடித்திருக்காங்க. 44,842 ஓட்டு மட்டுமே பெற்று இவங்க வந்து இந்த இடத்துல இருக்காங்க இரண்டாம் இடத்துல. மூன்றாவது இடத்துல வந்து
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டி ஜெயக்குமார் இந்த தொகுதியில் வந்து அவர் தான் பெரிய இதாக இருந்தார். இப்போ வந்து தோல்வியை தழுவி இருக்கிறார். 18,420 வாக்குகளை மட்டுமே பெற்று இவர் தோல்வியை தழுவி 3வது இடத்துக்கு வந்து போய்விட்டார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இங்கே வந்து 459 ஓட்டுகள் வந்து நோட்டாவுக்கு விழுந்திருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். 1000 லைட்ஸ் 1000 விளக்கு பகுதியில் வந்து பாகர் ஜேசிடிங்கிறவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஜெயிச்சிருக்காங்க. 58,965 ஓட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து 43,824 ஓட்டு மட்டுமே பெற்ற எழிலன் நாகநாதன்கிறவர். 3வது இடத்துல வந்து வளர்மதி பி அப்படிங்கிறவங்க ஏடிஎம்கேல பயங்கரமாக இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து 22,320 ஓட்டு மட்டுமே பெற்று 3ஆம் இடத்துக்கு போய்விட்டாங்க. இங்கே இண்டிபெண்டன்ட் வேட்பாளர்களின் டீட்டெயில் பார்க்குறோம். நோட்டா வந்து 815 ஓட்டுகளை பெற்று இந்த தொகுதியில் வந்து வாங்கியிருக்குது. அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா வி.கே. ராம்குமார் அப்படிங்கிறவர் வந்து அண்ணா நகரில் வெற்றி பெற்றிருக்காங்க. 71,375 ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. 21,363 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. 2வது இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் 50,012 ஓட்டு. சித்ரா ராசுங்கிறவர் வந்து தோல்வியை தழுவி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல வந்து கோகுல இந்திராங்கிறவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டிட்டு 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. 34,382 ஓட்டு மட்டுமே பெற்று இவங்களும் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ ஓட்டுகள் நோட்டா வாங்கியிருக்குன்னா 963 ஓட்டுகள் வந்து நோட்டா பெற்றுள்ளது. இந்த சட்டமன்ற தொகுதியில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் வந்து சபரிநாதன் ஆறுங்கிறவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஜெயிச்சிருக்காங்க. 76,092 ஓட்டுகளை பெற்று வென்றிருக்கிறாங்க. 27,086 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு. 2வது இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் 49,006 ஓட்டு. பிரபாகர் ராஜா ஏஎம்வி விருகை விஎன் ரவிங்கிறவர் வந்து ஏடிஎம்கேல போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருக்கிறார். 38,767 ஓட்டுகள் பெற்று இவரும் தோல்வியை தழுவி இருக்கிறார். இங்கே வந்து இண்டிபெண்டன்ட் வேட்பாளர்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு நோட்டா வந்து 1030 ஓட்டு வந்து இந்த தொகுதியில் வந்து பெற்றிருக்குதுங்கிற டீட்டெயிலையும் வந்து நம்ம பார்க்குறோம். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அருள் பிரகாசம்ங்கிறவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார். 81,205 ஓட்டில் வந்து இவர் வெற்றி பெற்றிருக்கார். 28,514 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கேல இருந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் போட்டியிட்டு மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறார். அமைச்சர் இவர் 52,691 ஓட்டுகள் மட்டுமே பெற்று 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 3வது இடத்துல வந்து செந்தமிழன் ஜிங்கிறவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து போட்டிட்டு 3வது இடத்துல 17,839 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்காங்க. இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ்னுடைய டீட்டெயில் எல்லாமே பார்த்தாச்சு. நோட்டா வந்து இங்கே பெற்றிருக்கக்கூடியது 924 ஓட்டுகள் வந்து நோட்டா பெற்றிருக்குது. தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட என் ஆனந்த் அவர் வந்து இங்கே வெற்றி பெற்றிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 51,632 ஓட்டு பெற்று இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கேல போட்டியிட்டவர் வந்து சத்யநாராயணன் 38,605 ஓட்டு வந்து பெற்று இவர் 2வது இடத்துக்கு போயிட்டார். 3வது இடத்துல இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் 37,017 ஓட்டு மட்டுமே பெற்று 3வது இடத்துக்கு போய்விட்டாங்க. இங்கே வந்து நோட்டா வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 878 ஓட்டு வந்து நோட்டா பெற்றுள்ளது. இந்த சட்டமன்ற தொகுதியில் ஆனந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அடுத்ததாக மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் இது மிக முக்கியமான தொகுதி அப்படின்னே பார்க்கலாம். மயிலாப்பூரில் வந்து வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார். 70,070 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். 28,972 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இங்கே வந்து வேலு தா அப்படிங்கிறவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு இருந்தவர் 41,098 ஓட்டுகள் மட்டுமே பெற்று பெரும் தோல்வியை தழுவி இருக்கிறார். 2வது இடத்துல இருக்கார். 3வது இடத்துல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து 32,328 ஓட்டு மட்டுமே பெற்று 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய டீட்டெயிலையும் அப்படியே இண்டிபெண்ட் கேண்டிடேட் அனைத்துமே பார்த்துட்டோம். 770 ஓட்டு வந்து இங்கே நோட்டாவுக்கு விழுந்திருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா குமார் அப்படிங்கிறவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஜெயிச்சிருக்காரு. 80,430 ஓட்டு பெற்று
இவர் வந்து எவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா 33,305 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு. இரண்டாவது இடத்துல அசோக் எம்கேங்கிறவர் வந்து ஏடிஎம்கேல போட்டிக்கிட்டு இரண்டாவது இடத்துல இருக்கார். இவர் வாங்கிய ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 47,125 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்காரு. மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடியவங்க வந்து காங்கிரஸ் கட்சியினர் ஆசன் முலான் அப்படிங்கிறவர். இவர் வந்து 45,928 ஓட்டு மட்டுமே பெற்று இவர் வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார். இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸினுடைய டீட்டெயில் அனைத்தும் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே நோட்டா வாங்கியிருக்கக்கூடிய இது 1336 ஓட்டு வந்து நோட்டா பெற்றுள்ளதுங்கிறதையும் நம்ம தரவுகள் மூலிமா பார்க்குறோம். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து 2,20,382 ஓட்டு வந்து பெற்று இசிஆர்பி சரவணன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து வென்றிருக்கிறார். 96,780 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இரண்டாவது இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து அரவிந்த் ரமேஷ் அவர்கள் பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னா 1,23,602 இரண்டாம் இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல ஏடிஎம்கே வந்து 74,112 ஓட்டுகள் மட்டுமே பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கிறது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்ட் வேட்பாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறதையும் பார்த்தலாம். நோட்டா வாங்கியிருக்கக்கூடியது வந்து 2,079 ஓட்டுகள் வந்து இங்கே நோட்டா வாங்கியிருக்குதுங்கிற டீட்டெயிலையும் நம்ம பார்க்குறோம். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய டீட்டெயிலை பார்த்துடலாம். இங்கே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எம் ஹரிஷுங்கிறவர் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார். 1,12,205 ஓட்டு பெற்று வென்றுள்ளார். 29,609 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. டிஎம்கே சார்பில் போட்டியிட்டவர் வந்து 82,596 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அன்பரசன் டிஎம்கேல மிக பெரும் புள்ளியாக நட்சத்திர வேட்பாளராக இருக்கார். மூன்றாவது இடத்துல வந்து ஏடிஎம்கே சார்பில் சரவணன் அவர்கள் வந்து போட்டியிட்டு 52,243 ஓட்டுகள் பெற்று இந்த இடத்துல தழுவி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. 1,263 ஓட்டு வந்து நோட்டா பெற்றுள்ளதுங்கிற டீட்டெயிலையும் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதி வந்து ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியினுடைய டீட்டெயிலை பார்த்துடலாம். இது ஒரு மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி. இங்கே தென்னரசுங்கிறவர் வந்து டிவிகேலேருந்து ஜெயிச்சிருக்காரு. 1,47,611 ஓட்டு பெற்று ஜெயிச்சிருக்காரு. 54,246 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு. இங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர் போட்டியிட்டு 93,365 ஓட்டுகள் மட்டுமே பெற்று தோல்வியை தழுவி இருக்கிறார். இரண்டாவது இடத்துல இருக்கார். கே பழனிங்கிறவர் வந்து ஏடிஎம்கே சார்பில் வந்து போட்டியிட்டவர் 73,182 ஓட்டுகள் மட்டுமே பெற்று மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. நோட்டா வாங்கியிருக்கக்கூடியது 1,161 ஓட்டுகள் வந்து நோட்டா இந்த தொகுதியில் வந்து பெற்றுள்ளது. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா காமாட்சி அப்படிங்கிறவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஜெயிச்சிருக்காங்க. 1,33,611 ஓட்டை வந்து இவங்க பெற்றிருக்கிறாங்க. 54,693 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் டிஎம்டிகேன்னு சொல்லக்கூடிய விஜயகாந்த் கட்சியில் வந்து முருகேசன்கிறவர் போட்டிட்டு 78,918 ஓட்டு மட்டுமே பெற்று தோல்வியை தழுவியிருக்கிறார். மூன்றாவது இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 48,921 ஓட்டு பெற்று மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டவர் வெங்கடேசன்கிறவர். இங்கே நோட்டா வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,602ங்கிறத பார்க்க முடியுது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை பார்த்துடலாம். தாம்பரத்தில் போட்டியிட்டவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் டி சரத்குமார் 1,18,967 ஓட்டுகள் பெற்று இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார். 35,621 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய டிஎம்கே வந்து கிருத்திகா தேவிங்கிறவங்க 83,346 ஓட்டு பெற்று இரண்டாம் இடம். மூன்றாவது இடத்துல வந்து ஏடிஎம்கே சார்பில் போட்டியிட்ட ராஜேந்திரன்கிறவர் வந்து 61,991 ஓட்டு மட்டுமே பெற்று மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நோட்டா வந்து 1,512 ஓட்டுகள் வந்து இந்த சட்டமன்ற தொகுதியில் பெற்றிருக்கு. வீடியோவுடன் நேரத்தை கருதி அடுத்தடுத்த சட்டமன்ற தொகுதிகளின் தரவுகளை அடுத்த எபிசோட்களில் போடுகிறோம். நமது சேனலில் ஸ்டே டியூன்டாக இருங்கள். அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.